ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு வித்தியாசமான தட்டு வடை தான் செய்ய போகிறோங்க. இந்த தட்டை செய்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக காஞ்ச மிளகா இல்லைனா கார மிளகாத்தூள் போட்டு செய்வாங்க. இது பச்சை மிளகா போட்டு செய்ய போகிறோங்க. நான் 7 பச்சை மிளகா எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அப்புறம் எப்பவும் போல் மாவு பச்சரிசி ஊற வச்சு அதை நிழலில் உணர்த்தி மிக்சியில் அரைச்சி இப்படி பவுடராக ஜலிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த தட்டோட பதம், அந்த மாவோட பதம் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் கோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இன்னும் வறுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளோவாக வரலைங்க, கெட்டியாக வருது இல்லைங்களா. இப்போ அந்த மாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. ஒரு கடாய் வச்சு இந்த அரிசி மாவு நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கிறோங்க. இந்த கடாயில் நல்லா சூடேறி அரிசி மாவு நல்லா வறுத்துக்கிறோங்க. இது வறுத்தா தான் நமக்கு தட்டு வடை கிறிஸ்பாக வருங்க. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் இப்போ வறுத்ததுக்கப்புறம் அந்த கோலம் ஸ்ட்ரிங்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வருது பார்த்திங்களா. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வருது. இதுதான் நமக்கு அந்த அரிசி மாவோட பக்குவங்க. முன்னாடி பாருங்கள் எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ ஸ்ட்ரெயிட் கோடு வருது பார்த்திங்களா. அதனால் நம்ம அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை கூட ஒரு தடவை ஸ்ட்ரெயினரில், பெரிய கண்ணு இருக்க ஸ்ட்ரெயினரில் ஜலிச்சு தான் போட்டுக்கிறோங்க. நம்ம வறுத்த மாவை கூட ஜலிச்சு தான் போட்டுக்கிறோங்க. இப்போது நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால நான் 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து, அதுதான் ரேஷியோங்க. இந்த உளுந்தை செவக்க வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக செவக்க வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டுங்க. நம்ம அதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட பொட்டுக்கடலை மாவு கூட போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை மாவு இதே தாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை மாவுங்க. இப்போ இந்த உளுந்து மாவையும் வறுத்து அரைச்சி ஜலிச்ச உளுந்து மாவையும் இது கூட சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம தட்டுவடை செய்கிறதுக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அந்த ஊறின கடலப்பருப்பு இது கூட சேர்த்துக்கிறோங்க. தட்டுவடையில் எப்பவும் கடலப்பருப்பு நமக்கு கிடச்சிதுன்னா வாயில் சாப்பிட்றப்ப வாயில் தென்பட்டுச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. கூட நான் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. இந்த பச்சை வேர்க்கடலையை கூட சின்ன சின்னதாக இருக்க மாதிரி அந்த வேர்க்கடலையே இருக்க குட்டி வேர்க்கடலையே பொறுக்கி சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த தட்டுவடைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. பச்சை மிளகா பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இன்னும் கூட பேஸ்ட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம். இல்லை இது மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தட்டுவடை எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த தட்டுவடையில் அங்கங்கே அந்த பச்சை மிளகா நமக்கு வாயில் தென்படுறப்ப அந்த கார டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கருவேப்பிலை கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ வெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேங்க. எப்போவுமே நம்ம முறுக்கு பிசைகிறப்ப ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெயும் போட்டு நல்லா இந்த மாவோடு எல்லா இடத்துலையும் அந்த மாவோடு கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து பிசைய போகிறோங்க. எப்போவுமே வெண்ணெய் போட்டுட்டு இது மாதிரி நல்லா பிசறி விட்டு அந்த மாவும் வெண்ணெயும் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மிக்ஸி வாஷ் பண்ண அந்த பச்சை மிளகாய் அரைச்ச அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஸ்லாட்டில் நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு தளர்வாயிடும். அதனால் மாவு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு சேர்ந்து வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பிசைஞ்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை 2 போர்ஷனாக பிரித்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன நம்ம கைக்கு அடக்கமாக உருட்டிங்க. இந்தளவுக்கு நல்ல பாருங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். நம்ம இப்போ இதை 2 போர்ஷனாக பிரிச்சுட்டோங்க. பிரிச்சுட்டு நம்ம கைக்கு எவ்வளோ அடக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு இது மாதிரி உருட்டிட்டுங்க. சின்ன சின்னதாக நம்ம தட்டோட என்ன சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி இது மாதிரி முதல்ல மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டுங்க. அதையெல்லாம் ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா நம்ம எண்ணெய் வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. உடனே செய்ய முடியாது. அதனால் நமக்கு என்ன சைஸில் தட்டுவடை வேணுமோ அந்த அளவுக்கு அந்த சைஸில் இந்த மாவை சின்ன சின்னதாக பிச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டு இல்லைன்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா ஆயில்
பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லைங்களா, அது கூட எடுத்துக்கலாம். இல்லைனா பால் கவர் கூட வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி வந்து அழுத்துனிங்கன்னா மேலே ஒரு டபரா மாதிரி இருக்க மாதிரி ஃப்ளாட்டான ஒரு வெசல் எடுத்துக்கிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தா போதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பிரிஞ்சு வருது. நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம போட்டு எடுத்துடலாங்க. ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 5-6 வந்து ஒரே சமயத்தில் கீழே ஒரு பேப்பர் மேலே ஒரு பேப்பர் பட்டர் ஷீட் போட்டுட்டுங்க 2 பக்கமும் எண்ணெய் தடவிட்டு அப்படியே அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா கனம் பாருங்கள் இந்த சைஸில் தான் இருக்கணுங்க. போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம சீக்கிரமாக ஒருத்தர் அழுத்தி கொடுத்தாங்கன்னா ஒருத்தர் வந்து போட்டு எடுத்துடலாங்க. எனக்கு 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 40 தட்டுவடை இந்த சைஸில் வந்து கிடச்சிதுங்க. நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா 1 கிலோ போட்டுலாம் செய்கிறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து மாவு வந்து இதே மாதிரி 2 மணி நேரம் கம்பல்சரி மாவு பச்சரிசி வாங்கி அதை வந்து ஊற வச்சுட்டுங்க நிழலில் உணர்த்தி கொஞ்சம் ஈரமாக இருக்கிறப்ப மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டுங்க. இதே மாதிரி வந்து மாவை வறுத்துட்டு செஞ்சோம்னா தான் நமக்கு தட்டுவடை வந்து பிரியாமையும் வருங்க. அதே மாதிரி அந்த கிறிஸ்பாகவும் வருங்க. அதுக்காக தான் மாவு வந்து எப்போவுமே வறுத்து தான் வந்து தட்டுவடை செய்யணுங்க. பாருங்கள் நம்மளோட சூப்பரான பச்சை மிளகா தட்டுவடை ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே காஞ்ச காரப்பொடி போட்டு தான் தட்டுவடை செய்வாங்க. இது மாதிரி வந்து ஒரு தடவை பச்சை மிளகா போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து புழுங்கல் அரிசி தட்டுவடை கூட போட்டிருக்கேங்க. இது வந்து பச்சை அரிசி மாவில் சூப்பராக பச்சை மிளகா போட்டு எவ்வளோ கிறிஸ்பான ஒரு தட்டுவடை நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குங்க. பச்சை மிளகா போட்டு செய்கிறதுனால கிறிஸ்பாக இருக்காதோன்னு நினைக்க வேண்டாம். பாருங்கள் அதோட எப்பவும் செய்கிற தட்டுவடையோட இது வித்தியாசமான டேஸ்ட்டில் கிறிஸ்பாகவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.